ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் கிடைக்க பெற்றிருக்கின்ற சலுகைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த அரசியலமைப்பிலே கூறப்பட்டிருக்கின்ற அல்லது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதியின் சம்பளங்கள் ஓய்வூதியங்கள் சம்பந்தமான ஏற்பாட்டை முதலில் பார்ப்போம். அதாவது அரசியலமைப்பின் 36வது உறுப்பினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அந்த அரசியலமைப்பு தொடங்குகின்ற காலத்திலிருந்து ஒரு மாதத்திற்குள் இந்த பாராளுமன்றம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலமாக அந்த தீர்மானத்தில் ஜனாதிபதியினுடைய சம்பளம், அலவன்சஸ், படிகள், ஓய்வூதியம் பற்றி தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டு ஒரு மாதத்திற்குள் அது தீர்மானிக்கப்பட வேண்டும், தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் நீங்கள் பார்ப்பீங்கன்றால் அந்த ஏற்பாடுகளை, சட்ட ஏற்பாடுகளை பார்க்கிற போது அல்லது அரசியலமைப்பினுடைய ஏற்பாடுகளை பார்க்கிற போது இந்த ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்து பதவி விலகி அல்லது பதவிக்காலம் முடிந்து விலகி இருப்பவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை பொறுத்தளவில் அவர்களுக்குத்தான் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும். ஆகவே இருக்கின்ற ஜனாதிபதிக்கு சம்பளமும் படிகளும் வழங்கப்படும். அதே வேளை ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பொறுத்தளவு, ஏற்கனவே பதவி வகித்து அவர்கள் இளைப்பாறி இருப்பவர்களை பொறுத்தளவு அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த இவ்வாறான ஓய்வூதியம் ஏற்கனவே வேறு ஏதேனும் தொழிலில் இருந்து அவர்கள் ஓய்வூதியத்தை பெறுவார்களாக இருந்தால் அந்த ஓய்வூதியத்துக்கு இது மேலதிகமானதாக காணப்படும். அதுதான் அங்கே முக்கியமானது. அதாவது ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம் உண்டு. அந்த பாராளுமன்ற உறுப்பினரே ஜனாதிபதியாக வருவார் என்றால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற புறப்பட்ட ஓய்வூதியம் ப்ளஸ் ஜனாதிபதியாக இருக்கிற போது புறப்பட்ட ஓய்வூதியம், அவை ஒருவர் ஜனாதிபதியாக இளைப்பாறுகின்ற போது இந்த இரண்டும் பெறுவதற்கு அவர்கள் உரித்தாவை. வேறு ஏதாவது தொழிலை தெரிந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த ஓய்வூதியத்துக்கு இந்த ஓய்வூதியம் மேலதிகமாக இருக்குமே தவிர ஒரு ஓய்வூதியம் பெறுவதற்காக இன்னொரு ஓய்வூதியத்தை நிறுத்திவிட முடியாது என்று அரசியலமைப்பிலேயே சட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கிற போது இந்த சட்டத்தில், அதாவது அரசியலமைப்பில் காணப்படுகின்ற இந்த உறுப்புரையை திருத்துவதாக இருந்தால் அதை திருத்த முடியும். ஆனால் அவ்வாறு திருத்துகின்ற போது அது அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதாவது பின்னோக்கி செயற்படும் தன்மை கொண்ட சட்டங்களை ஆக்க முடியாது என்று அரசியலமைப்பு ஏற்பாடு செய்கின்றது. ஆகவே ஒரு ஜனாதிபதி அந்த காலப்பதவி முடிவடைந்த ஓய்வூதியம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு 5 வருடங்களுக்கு பின்னர் இந்த அரசியலமைப்பை மாற்றுவதில் நீக்குவதாக இருந்தால் ஏற்கனவே பெறப்பட்டது அதனை மீளப்பெற முடியாது. அதற்காகத்தான் அந்த பின்னோக்கிய சட்டம் கொண்டு வரப்பட முடியாது. அவை இனிமேல் பெறக்கூடாது என்றால் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக நிறுத்த முடியும். ஆனால் ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டிருக்கிறார் சொன்னால் அந்த ஓய்வூதியை பின்னோக்கி சென்று அதனை இல்லாதாக்கி, அதாவது அவரிடமிருந்து மீள அறவிட முடியாது. அதுக்கு சட்டம் இடமளிக்க மாட்டாது. என்னென்னு சொன்னால் அரசியலமைப்பே அதனை ஏற்பாடு செய்கின்றது. இவ்வாறு இதனை மாற்றுவதாக இருந்தால் இல்லை திருத்துவதாக இருந்தால் அதற்கு பின்னோக்கி விளைவு கொடுக்கின்ற சட்டமாக கொண்டு வரப்பட முடியாது என்று ஏற்பாடு செய்கின்றது. அதோட இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது என்னவென்று சொன்னால், அதாவது இந்த பாராளுமன்றம் இவ்வாறு சம்பளங்கள், படிகள், ஓய்வூதியங்களை அதிகரிக்க முடியும், ஆனால் குறைக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு தடவையும் இது அதிகரிக்கப்பட முடியுமே தவிர, பாராளுமன்றம் கூடி தீர்மானம் மூலம் அதிகரிக்க முடியுமே தவிர எவ்வாறாயினும் அதனை அவருடைய சம்பளத்தையோ படிகளையோ அல்லது ஓய்வூதியங்களையோ குறைக்க முடியாத அரசியலமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றது. அடுத்ததாக இதற்கு பின்னர் தான் 1986ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதாவது ஜனாதிபதிகளின் உரித்துக்கள் சட்டம். இந்த ஜனாதிபதிகளின் உரித்துக்கள் சட்டத்தை பார்க்கிற போது அதிலே இன்னும் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக முன்னாள், அதாவது இளைப்பாறிய ஜனாதிபதிகளுக்கு தான் அந்த ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அதை பொறுத்தளவில் வாடகை இல்லாத பொருத்தமான வதிவிடம் ஒன்று வழங்கப்படுதல் வேண்டும். அது முன்னாள் ஜனாதிபதிக்கு அது உரித்தானது. அவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு, அதாவது விதவையாக இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதியுடைய மனைவிக்கும் அந்த மனைவி உயிர் வாழும் காலம் வரையும் அந்த வதிவிடம் வழங்கப்படுதல் வேண்டும். அந்த வதிவிடம் இல்லையே, ஒன்று வசதி இல்லை, பொருத்தமான வதிவிடம் காணப்பட முடியலைன்னு சொன்னால் அதற்காக மாதாந்தமாக ஒரு அலவன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த
ஜனாதிபதிகளின் உரித்துகள் சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அதற்கு மேலதிகமாக செயலகப்படி என்று சொல்லக்கூடிய, அதாவது செக்ரட்டரியட் அலவன்ஸ் என்று ஒன்றும் வழங்கப்படுகின்றது. அதாவது ஒருவர் ஒரு 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 ஜனாதிபதி இளைப்பாறிவிட்டால் அது அவருக்கு வழங்கப்படுகின்றது. இளைப்பாறினாலும் அந்த செயலகம் ஒன்றை நடாத்துவதற்கு அதற்குரிய படி வழங்கப்படுகின்றது. இது சாதாரணமாக ஒரு பிரைவேட் செயலாளருக்கு அந்த நேரத்தில் வழங்கப்படுகின்ற அந்த மாதாந்த சம்பளம் அதுக்கு படியாக வழங்கப்பட வேண்டும் அந்த சட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது முன்னாள் ஜனாதிபதிக்கு மட்டுமில்லை, முன்னாள் ஜனாதிபதி இறந்து அந்த மனைவி இருப்பார் என்றால் அவருக்கும் அந்த செயலகப்படி அல்ல செக்ரட்டரியட் அலவன்ஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்திலே ஏற்பாடு செய்கின்றது. 4வது பிரிவை பார்ப்போமாக இருந்தால், இந்த ஒஃபிஷியல் டிரான்ஸ்போர்ட், அதாவது முன்னாள் ஜனாதிபதி இளைப்பாறிய ஜனாதிபதி இருக்கிற போது அவருக்கு ஒஃபிஷியல் டிரான்ஸ்போர்ட் வழங்கப்பட வேண்டும். அதைவிட அந்த ஏனைய அமைச்சருக்கு என்னென்ன வசதிகள் வழங்கப்படுமோ அந்த வசதிகள் எல்லாம் இந்த முன்னாள் ஜனாதிபதிக்கும் வழங்கப்படுதல் வேண்டும். அதைவிட முக்கியமான இன்னொரு விடயம் தான் என்னன்னு சொன்னால், அவ்வாறு அந்த முன்னாள் ஜனாதிபதி இறந்தார்னு சொன்னால் அவருடைய மனைவிக்கும் இந்த ஒஃபிஷியல் டிரான்ஸ்போர்ட் வழங்கப்படுதல் வேண்டும். அதாவது இந்த ஒஃபிஷியல் டிரான்ஸ்போர்ட் மட்டுமல்ல, அந்த அமைச்சருக்கு என்னென்ன வசதிகள் வழங்கப்படக்கூடுமோ அந்த வசதிகள் எல்லாம் அந்த விதவையாக இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு அவர் இறந்த பின்னர் அவர் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு அவை வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்கிறார். அவை கூட்டு மொத்தத்தில் இந்த வசதிகள் நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதாண்ட, அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட விடயங்கள் சட்ட ரீதியாக பார்க்கிற போது அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட விடயங்களை இல்லாதொழிப்பதாக இருந்தால் அரசியலமைப்புக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும். அது 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனாலும் அது பின்னோக்கி செய்யப்படும் சட்டமாக கொண்டு வரப்பட முடியாது என்பது ஒரு விடயம். அதன் மூலமாக தான் ஜனாதிபதியின் சம்பளம், ஜனாதிபதியின் ஓய்வூதியம், ஜனாதிபதியின் அலவன்சஸ் பற்றி அதை நாங்கள் முடிவெடுக்க முடியும். இல்லை, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உடைய விடயங்களை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்படுமாக இருந்தால் அது 86ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதிகள் உரித்துகள் சட்டத்தை நீக்குவதன் மூலமாக அவருக்கான வாடகை வீடோ அல்லது சேலப்படியோ அல்லது ஒஃபிஷியல் டிரான்ஸ்போர்ட் போன்ற விடயங்கள் அல்லது அவருடைய மனைவிக்கு கிடைக்கக்கூடிய அவர் இறந்த பின்னர் அவருடைய மனைவிக்கு இவைகள்லாம் கிடைக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோடைய முக்கியமான சட்ட ரீதியான விளக்கம். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். நன்றி.